டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இது ஒரு சீத்தாமரம் நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படி கீழே இருந்து கொண்டு போகிறேன் மேலே. இந்த பாருங்கண்ணே, அதை மாதிரி சுற்றி காட்டுறேன். இதில் 15-20 பழங்கள் இருக்குது நண்பர்களே. இப்போ இது வந்து இதான் நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்களேன் எங்கள் வீடு. அங்கேருந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையோட தூக்கித்தான் பார்த்தேன் நண்பர்களே போட்டோம். இங்கே பாருங்கள், எத்தனை மரம் வந்துருக்கு பாருங்கள். இது ஒன்று, அது ஒன்று 2, அது ஒன்று 3. அந்த கொட்டையால் போட்டது வந்து தான் நண்பர்களே இப்போ இது. இதில் பாருங்கள் 15 பழங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த பாருங்களேன், எண்ணிட்டேன் 15 இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஒரு இதில் மட்டும் இங்கே பாருங்கள் 4 இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கீழே பார்த்தா வரணும் அந்த இதில். ஏன்னா மரங்களை பூரா வெட்டினோம், சைடில் இருக்க மரங்கள் அந்த இருக்கு பாருங்கள். பூரா இங்கேருந்து மரங்கள் பூரா வெட்டினோம். வெட்டினோன்னா இந்த மரமே விசிபிளாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம நிறைய மரங்கள் இருந்துச்சு, அது பூரா வெட்டி சுத்தம் பண்ணோம். அதை பாருங்க, இந்த பாருங்க, இது ஒன்றா, இந்த பாருங்க 2, 3, இந்த பாருங்க ரைப்பாயே இருக்குது. இந்த பிடிங்கி கூட காட்டுறேன். இந்த பாருங்க, இது ரைப்பாயிடுச்சு. இந்த பாருங்கண்ணே, ரைப்பாயிடுச்சு. இது மாதிரி ரைப்பாயி இந்த அன்றைக்கி இருக்கு நண்பர்களே. இந்தாங்க பாருங்க, கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரு 15 மரமாக இருக்கு நண்பர்களே. அங்கே பாருங்க மரத்தை. சன்லைட் சரியாக காமிங்க. ஏர்லி மார்னிங் வேறு பண்ணால் டைம் 8 o'clock இந்த மார்னிங்கு. அதனால் சன் அப்படி எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் கூட இந்த சைடு வந்துடுறேன். இங்கிட்டு வந்தாலும் ஆப்போசிட்டில் தான் வரும். இந்த பாருங்களேன் மரத்தில். என்னமோ நான் அந்த டைரெக்ஷனில் போகிறேன். நான் போனேன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. வீடியோ எடுக்கும்போது இது ஒரு சின்ன ப்ராப்ளம் நண்பர்களே. அதாவது இந்த சன்லைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் வரணும். ஈவினிங் ஹவர்ஸ் எடுத்தோம்னு சொன்னாக்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், மார்னிங் எடுத்தோம்னா இந்த மாதிரி சன்லைட் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து வீடியோ எடுக்கிறோம். ஆமாம், பாருங்கள், இவரை எண்ணி காட்டவா உங்களுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, அந்த கீழே இப்போ காட்டினேன் பாருங்கள், 7, 8, 9, அங்கே ஒன்று 10, இந்த அங்கே ஒன்று 11, இந்த என் கையில் ஒன்று 12, அந்த சைடு ஒரு 3 இருக்குது நண்பர். அந்த சைடில் அங்கிட்ட ஒரு 3 இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த மாதிரி இப்போ நம்ம பழங்கள் சாப்பிட்டோம்னாக்க அந்த விதைகளை இது பர்டிகுலர் என்னன்னாக்க இப்போ இந்த அளவு வந்து ஈல்டு கொடுக்குற காரணம் இந்த சீத்தா மரத்தை இலைகளை ஆடு சாப்பிடாது நண்பர்களே. ஆமாம், இதில் உள்ள அட்வான்டேஜ் அதுதான். நம்ம கூண்டு போட்டு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம வீட்டு வாசலோட ஒன்று இருக்குது. இந்த பாருங்களேன், இங்கே ஒரு 3 இருக்குது, வீட்டு வாசலில் ஒன்று இருக்குது. ஆமாம், கையில் ஒன்று. ஆமாம், அப்புறம் அப்படியே நான் திரும்பி வந்து எங்கள் வீட்டு வாசல் இருக்கிறத காட்டுறேன் வாங்க. இதான் எங்கள் வீடு. இந்த இருக்கணும் இது வீடு. இது சைடில் தூக்கி போட்டுறேன் நாங்கள். ஆமாம், அந்த விதைகளை. இந்த இது ஒன்று, இந்த இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், 4 மரம். அங்கே ஒரு 3 பட்டமா, இங்கே ஒரு 4. இந்த மரத்தில் இருந்து இந்த எங்கள் வீட்டு இதுலேயே காம்பவுண்ட் எங்கள் பக்கம் ஃப்ரண்ட்டில் இதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் ஒன்று, இங்கே ஒன்று இருக்குதா? ஆமாம், இங்கே பாருங்கள், இன்னொன்று இருக்குது பாருங்கள். இதாக பாருங்களேன். ஸோ அங்கே ஒரு 3 மரம், இங்கே சேர்த்து 4 மரம். இந்த பாருங்கள், இது அப்படி ஒரு நல்ல க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். 4 மரம் மாடியிலேருந்து நாங்கள் படிக்க முடியும். இதை பறிச்சிருக்கோம் பல தடவை. இங்கே ஒன்று இருந்துச்சு நண்பர்களே, இந்த இடத்துல அந்த கருவேப்பிலை மரத்துக்குள்ளேயே ஒன்று இருந்துச்சு. இந்த பாருங்களேன், இதை நாங்கள் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி வெட்டிட்டோம். இந்த இருக்கு பாருங்கள், இது கருவேப்பிலை மரத்தை வெட்டலை, இதுதான் அந்த சீத்தாமரம். இந்த இருக்கு பாருங்களேன், இந்த மரத்தை வெட்டிட்டோம். இதில் நிறைய ஈல்டு கொடுத்துச்சு. இதனுடைய விதைகள் விழுந்துதான். இதான் எங்கள் நேம் சரோஜினி இல்லம். அந்த பாருங்கள், சரோஜினி நல்லா காட்டுனேன், பக்கத்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த நேமில் தான் வச்சு தான் எங்கள் சேனலோட டைட்டிலே. இந்த பாருங்கள், சரோஜினி இல்லம் கணேசன் சரோஜினி மாடி தோட்டம். இதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய சேனலுடைய நேமையும் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னொன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் ஒன்று மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இருக்குது பாருங்கள், இந்த இங்கேருந்து வருது. அதுலேயே அரிநெல்லியும் ஒன்று இருக்குது உள்ள. இதுக்குள்ளே அரிநெல்லியும் ஒன்று இருக்குது. அது கூட பக்கத்துலேயே சேர்ந்துருந்தா இங்கே வரும் சேர்ந்தே இது இருக்குது சீத்தாப்பழம். அந்த இதில் உள்ளது தான் இந்த தொங்குது பாருங்கள். பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது பாருங்கள். அந்த பாருங்கள், அங்கிட்டு வந்து காட்டுறேன். இந்த கையில் ஒன்று ஆல்ரெடி பிடுங்கினது, இது ஒன்று. இந்த என்ட்ரன்ஸ் இதுதான் கேட்டு.
திஸ் இஸ் த கேட்டுக்கு மேலே அப்படியே கையிலேயே பிடுங்கலாம், அப்படி பிடுங்கலாம். இன்னும் கொஞ்சம் ரைப் ஆகணும்னு பார்க்குறேன், இது இன்னும் கொஞ்சம் ரைப் ஆகணும். ஆமாம் நண்பர்களே, இந்த கொஞ்சம் காட்டிட்டு எங்கே எப்பப்போ பழங்கள் சாப்பிட்றீங்களோ அப்பப்போ அந்த விதைகளை வந்து எங்கே தண்ணி நீர்ப்பாசனம் பாங்கு இருக்க இடத்துல தூக்கி போட்டுக்கோங்க. பறவைகள் அப்படி எச்சு தின்னால மரங்கள்லாம் வருது. நம்ம இதெல்லாம் நான் தூக்கி போட்டதான் அந்த விதைகள் இருக்குங்களா, அது தூக்கி போட்டால் 10 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணையில் போய் கஜா புயல் டயத்தில் ஒரு 25 கன்று வாங்கினேன் நண்பர்கள். இந்த கண்டு தான், ஏன்னா மழை இது வந்து ஆடு சாப்பிடாது இல்லைங்களா, அதனால 25 இது கஜா புயல் நனைஞ்சிக்கிட்டே போய் 2 வீலரில் போய் ஒரு 25 கண்டு வாங்கி இங்கே அம்மன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது எங்கள் இருந்து பக்கத்தில், அது 40 ரோடு, அதில் 2 சைடில் வச்சேன் நண்பர்களே. வச்சேன், ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ஆனால் அது வந்து தண்ணினால அது கொடுக்க முடியல. அந்த சம்மரில் அது வந்து தண்ணி பத்தலை. இருந்தாலும் அதில் ஒரு 3-4 மரம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ தர்றேன். ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோ மூலம் என்ன சொல்கிறேன்னா, எப்பப்போ நீங்கள் பழங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த கொட்டைகளை நீர்ப்பாங்கான இடத்துகளில் தூக்கி போட்டுப்போங்க. ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோவை இது ஒரு உங்கள்கிட்ட இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம் என்று சொல்லி இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். ஹாப்பி கார்டனிங்.